ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியா இல்லையா? இன்னும் ஜாலியா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நீங்க பேசுன டயலாக் இப்போ நம்ம வந்து ஒரு 5 டயலாக் ப்ளே பண்ண போறோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்இசி காலேஜ், நம்ம பசங்க, பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அத நீங்க மாத்தி பேச போறீங்க. ஓ சரி ஓகேப்பா. ஓகேவா? முதல் டயலாக் ஒண்ணு ப்ளே பண்ணுங்க. சார் பார்த்துட்டோம். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும் குமார். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் குமார். வேற ஒன்றும் இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது எழுதி தான் ஆகணுமா? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட தான் கேட்டேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு. ஓகே, அடுத்த டயலாக் போடுங்கப்பா. முறை பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று. எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீனில் இருக்கிற பன்னும் எப்பவுமே ஆன்லைனில் இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. ஐயோ ஐயோ, ஏய் உங்க அட்டி கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. ஓகேவா, போடுங்கம்மா. மூணாவது டயலாக் போடுமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நாகூர் பிரியாணி என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, நாலாவது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஓகே, the final one. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போவும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஊர் உலகத்தில் 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமாக இருக்கானா ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்கள் பராவஸ்தை இருக்குது. அது வந்து 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். 4-5 பொண்ணு வச்சுன்னுக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ யோ 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 யோ. இதை நான் படிக்கும்போது அப்போ சொன்னது. அவ்வளோதானே. ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி ஓகே நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் சரியாக படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லேயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுதான் என்னை சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மறக்காமல் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.